Welcome students. This chapter is for Algorithmic Analysis. Already we have seen some more part in this lesson, and this part we are going to see the analysis of algorithm. So before that, see some examples I have given. So this is the algorithm to add two numbers. Here, see I have written input AB, C is equal to A plus B, part print C. So here how many instructions are there? No, actually இந்த algorithm படி நமக்கு எவ்வளோ instructions இருக்கு அப்படின்னா, இப்போ input A ஒரு instruction, then input B another instruction, A plus B another instruction, then and the A plus B we are assigning to the variable C, no, that is another instruction. Then we are printing. So the totally எத்தனை instructions இருக்கு? 5 instructions இருக்கு. So இதுக்கு வந்து memory எப்படி allot ஆகும்னா, how many variables we are using here? A, B, C. So already you have learnt if it is an integer variable, 2 bytes memory will be allotted. So எவ்வளோ memory allot ஆகும்னா, A variable க்கு ஒரு 2 bytes, B variable க்கு ஒரு 2 bytes, C right side, C variable க்கு 2 bytes. So totally how many bytes? 6 bytes memory allot ஆகும். Number of instructions எவ்வளோ? 5. So இந்த எவ்வளோ instructions இருக்கோ இதுதான் running time அப்படின்னு சொல்லுவோம். இந்த algorithm-ஓட running time, this is 5. Then the number of memory space allotted, இது 6 bytes. இதே ப்ராப்ளம்க்கு I have written another algorithm. See here, அதே போல தான் 2 variables add பண்ணி sum பண்ணி print பண்ணுறோம். This is another algorithm I have written for the same problem. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? Input A, B, print A plus B. So here I am not using a separate variable C to store the sum as we have done in previous algorithm. இங்கே வந்து just 2 linesலேயே முடிச்சாச்சு algorithm. So எத்தனை instructions இருக்குன்னு பாருங்கள். Input A ஒரு instruction, B another instruction, A plus B ஒரு instruction, print இங்கே C வரணும், print is another instruction. So totally எத்தனை instructions இருக்குங்க? 4 instructions are there. இதுக்கு memory allotted A, B மட்டும்தான், C இல்லையா? So 4 bytes தான். இப்போது could you guess இல்லை எந்த ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும்? இப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணுற ஃபஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுற ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமா, இல்லை செகண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுற ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுமா? குட் யூ கெஸ் தட்? விச் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன்? எஸ், இட் இஸ் செகண்ட் ஒன் ஒன்லி. பிகாஸ் செகண்ட் ஒனில் தான் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கம்மி, மெமரி ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது கம்மி. எப்போவுமே மெமரி ஸ்பேஸ் அதிகம் ஆச்சுன்னா ப்ரோக்ராம் ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும். தே ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், மெமரி ஸ்பேஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கம்மி தான், memory space-ம் கம்மி தான், but the same process is done. So could you tell me which algorithm is efficient here? இப்போ ஒரே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ 2 அல்காரிதம் எழுதியிருக்கோம். இப்போ எது எஃபிஷியன்ட்? எந்த அல்காரிதம் which uses less memory space, less number of instruction, that will be more efficient. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணால் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம் it should achieve all the process, but the number of instructions வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ, unnecessary instructions எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் program speed will get increased. That is the main concept we are seeing here. ஸோ இங்கே வந்து டோட்டலாக 2 factors இங்கே பார்த்துருக்கோம். மெமரி ஸ்பேஸ் ஒன்று, ரன்னிங் டைம் ஒன்று. ரன்னிங் டைமுங்கிறது எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து ரன்னிங் டைம் வந்து மாறும். நவ் ஸோ எக்ஸிக்யூஷன் டைம்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம், ஒரு அல்காரிதமோட எக்ஸிக்யூஷன் டைம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, யூஸ்வலாக மெஷினோட ஸ்பீடு, தென் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தென் அதை யூஸ் பண்ணுற கம்பைலர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எவ்வளோ டேட்டா, வால்யூம் ஆஃப் டேட்டா, இதை பொறுத்து தான் ஸ்பீடு வந்து எப்போவுமே இருக்கும். அது இல்லாமல் நம்மளோட அல்காரிதம் பொறுத்து இருக்கும் மெயினாக. ஸோ அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம இங்கே டைட்டில் கொடுத்துருக்கு. என்னென்னா,
இப்போ வே ஆஃப் டிசைனிங் த அல்காரிதம், நீங்கள் எப்படி அல்காரிதம் டிசைன் பண்ணுறீங்களோ, எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ, தட் இஸ் கால்ட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அல்காரிதம் லெஸ் மெமரி ஸ்பேஸ் இருக்கணும், லெஸ் டைம் இருக்கணும், அதுதான் பெஸ்ட் அல்காரிதம். விச் இஸ் த பெஸ்ட் அல்காரிதம்? த அல்காரிதம் விச் யூசஸ் less memory space and less time. So we can solve the problem by using these two. Analysis of algorithm nu pathina எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, because the computer resources are limited. Memory space கம்மியாக is very important இல்லையா? நம்ம ரேமோட கெப்பாசிட்டி, மெமரி எது ரேம் தானே, ரேமோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் மெமரி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ரேம் வந்து அதிக ரேம் போட்டால் காஸ்ட்லி இல்லையா? ஸோ தட் இஸ் லிமிட்டட். அதே போல் தான் சிபியு ரன்னிங் டைம், பிகாஸ் நிறைய பேர் ஒரே சிபியு யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே லிமிட்டடாக இருக்கனால நம்ம அந்த அல்காரிதமை எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரணும். தட் இஸ் வை வி ஆர் அனாலிசிங் த அல்காரிதம் வெதர் இட் இஸ் எஃபிஷியன்ட் ஆர் நாட். ஸோ அல்காரிதம் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் ஆன் two factors, space and time complexity. What are the two factors that makes the algorithm more efficient? Space and time. இப்போ அந்த அல்காரிதம் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ங்கிறது நம்ம என்ன பார்க்குறோம்? ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ், இல்லைன்னா ஹவு மெனி ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் ஆப்ரேஷன், எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எத்தனை ரன்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் வந்து என்னது அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷனும் அதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு அல்காரிதமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் எவாலுவேட் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு see this ரன்னிங் ஆர் எக்ஸிக்யூஷன் டைம். அது எதை பொறுத்து இருக்குது? ஹவு மெனி ஆப்ரேஷன்ஸ் பர் ஆப்ரேஷன், ஆப்ரேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் ஆப்ரேஷன். இப்போ இந்த அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் நம்ம பண்ணணுன்னா 2 ஃபேஸஸில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ணுவோன்னா prior estimate. How many phases are there in analysis of algorithm? 2 phases. What is the first phase? Priori estimate, and second one posteriori testing. Priori estimate na algorithm actually நம்ம implement பண்றதுக்கு முன்னாடி பண்றது தான் priori estimate. இது வந்து theoretical performance. நம்ம சில factors எல்லாம் வச்சு நம்ம ரஃபா ஒர்க் அவுட் பண்ணி efficiency is measured by assuming external factor, and it is theoretical performance of analysis of an algorithm. Actually implement பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம், இவ்வளோ ரன்னிங் டைம் வரும், இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, we haven't implemented in the program, just we are analyzing, இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இவ்வளோ மெமரி ஆகும். இது அனாலிசிஸ் பண்ணுறது தான் priori estimate. செகண்ட் ஃபேஸ் என்னது? போஸ்டரரி டெஸ்டிங். போஸ்டரரி டெஸ்டிங் தான் ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். அதை ரன் பண்ணி பார்த்து அதனோட ரன்னிங் டைம் கால்குலேட் பண்ணுறது தான் எது? போஸ்டரரி டெஸ்டிங். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து 2 ஃபேஸஸில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன்று priori estimate, தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிஸ் பண்ணுறது பை கன்சிடரிங் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். Then second phase என்னது? posteriori testing. This is performance measurement by actual statistic by testing the running time. Then complexity of algorithm நம்ம ஒன்று சொல்லுவோம் இந்த algorithm analysis பண்ணுறதுக்கு. ஸோ இந்த complexity of அப்படின்னா என்னென்னா, the gives running time. ஒரு algorithm எவ்வளோ ரன்னிங் டைம் எடுத்துக்குது, gives running time அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்வயர்ட். இது ரெண்டை பொறுத்து தான் நம்ம ஒரு அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி, தட் இஸ் அதனோட அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம்ன்றோம். அதை வச்சுட்டு we can decide this gives running time then storage space required. இது ரெண்டும் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ n வந்து ஒரு சைஸ் ஆஃப் த இன்புட் டேட்டான்னு வச்சுக்கோங்க. அல்காரிதமிக் எஃபிஷியன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், டைம்னா ரன்னிங் டைம். அதை வச்சு தான் அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? டைம் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சியை டிசைட் பண்ணுற 2 ஃபேக்டர்ஸ் என்னென்ன? டைம் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். டைம் ஃபேக்டர் என்னென்னா மெஷர்ட் பை கவுண்டிங் நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன் லைக்
கம்பேரிசன் இன் சார்ட்டிங் அல்காரிதம், எத்தனை கம்பேரிசன் பண்ணுறோம், எத்தனை ஆப்ரேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் வந்து என்னது டைம் ஃபேக்டர். ஸ்பேஸ் ஃபேக்டருங்கிறது மெமரி ஸ்பேஸ், எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை மெமரி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்பேஸ் ஃபேக்டர். தென் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம்ஸ் காம்ப்ளெக்சிட்டின்னா என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த அல்காரிதம் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ், எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் எத்தனை ஸ்டெப்ஸில் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுது, தட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. வாட் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, amount of memory required to complete the process. அது வந்து 2 பார்ட்டோட அடிஷன் தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபிக்ஸட் பார்ட்னு ஒன்று இருக்கும், வேரியபிள் பார்ட்னு வரும். ஃபிக்ஸட் பார்ட்டுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டே தெரியும், இத்தனை வேரியபிள் இருக்கா, இத்தனை மெமரி வேணும். சிலதெல்லாம் சில டைம் நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் n கண்டுபிடிக்கணும்னா அது எவ்வளோ டைம் வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். நம்ம ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கொடுத்தா 5 டைம்ஸ் அந்த லூப் ரிப்பீட் பண்ணும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். ஃபேக்டோரியல் ஆஃப் 3னா என்ன, 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு அது மெமரி வந்து ஆக்குபை பண்ணிக்கும். அதை பொறுத்து அது வேரி ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து வேரியபிள் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் பார்ட்டுங்கிறது இப்போ இன்புட் இன்புட் வாங்குங்க, என்னங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு மெமரி அலாட் ஆகும், 2 bytes மெமரி அலாட் ஆகும். ஸோ ஸ்பேஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ், அது ஃபிக்ஸட் பார்ட். வேரியபிள் பார்ட்டுங்கிறது என்னது, டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் பை வேரியபிள்ஸ் whose size depends on the problem iteration, ரிப்பிட்டேஷனை பொறுத்து வேரியபிள்ஸோட சைஸ் வந்து என்ன ஆகும், ரிப்பீட்டடாக யூஸ் ஆகும், இப்போ மெமரி ஸ்பேஸ் அதிகமாகும். இது வேரியபிள் பார்ட். இந்த ரெண்டையுமே சம் பண்ணி கொண்டு வர்றது தான் தட் இஸ் ஃபிக்ஸட் பார்ட், வேரியபிள் பார்ட். ரெண்டுமே சம் பண்ணி கொண்டு வர்றது தான் என்னது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன். ஸோ வாட் இஸ் காம்ப்ளெக்சிட்டி, it gives the running time and storage space required in terms of number of instructions or in terms number of size of the input data பொறுத்து மாறும். இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தென் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம இப்போ ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஒரு அல்காரிதமில் எப்படி கொண்டு வரலான்னா, லெஸ் டைம் பை யூஸிங் மோர் மெமரி, மெமரி அதிகம் பண்ணி டைமை லெஸ் பண்ணிக்கலாம், லெஸ் டைம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா லெஸ் மெமரி யூஸ் பண்ணி டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ப்ரோக்ராம் ஸ்லோ ஆகிடும். மெமரி லெஸ்ஸராக யூஸ் பண்ணுறீங்க, லெஸ் மெமரி யூஸ் பண்ணி ஸ்பெண்டிங் மோர் டைம், ஸோ தட் யூ கேன் ப்ரோக்ராம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா லெஸ் டைம்குள்ளே மோர் மெமரி யூஸ் பண்ணி லெஸ் டைம்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். இதை ஒன்றை கம்மி பண்ணி இன்னொன்று இன்க்ரீஸ் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். It may be asked in 3 mark question, what is space time trade off? Solving a problem in less time by using more memory or using less memory by spending more time. The next topic we are going to see is asymptotic notation. Asymptotic notation அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த லாங்குவேஜ் தான் asymptotic notation. So it is a languages uses meaningful statement about time and space complexity. இதுக்கு இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் asymptotic notation. இதில் இந்த 3 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். பிக் ஓ, தென் பிக், இந்த சிம்பிள் நேம் என்ன, செகண்ட் ஒன் ஒமேகா, தேர்ட் ஒன் தீட்டா. ஸோ பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. பிக் ஓங்கிறதுல என்ன கொடுப்போன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லீனியர் சர்ச் அல்காரிதம் பார்த்தீங்க இல்லையா, ஒரு நம்பர் ஆஃப் ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணுற எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னா எத்தனை டைம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், 1 டைம் தான். ஸோ இதை வந்து பெஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். தான் நமக்கு வேணுங்கிறது சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுதான் என்னது பெஸ்ட்டு கேஸ். அந்த அரே ஃபுல்லாக தேடி பார்த்தும் நமக்கு வேணுங்கிற நம்பர் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா n நம்பர் ஆஃப் டைம் அந்த ப்ராசஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா. ஸோ அது வந்து ஒஸ்ட்டு கேஸ் அல்காரிதம். அதை வந்து பிக் ஓன்னு சொல்லுவோம், பெஸ்ட்டு கேஸு பிக் ஒமேகான்னு சொல்லுவோம். டீட்டாங்கிறது ஆவரேஜ் கேஸ்.
அப்பர் இந்த worst கேஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்பர் பவுண்டு தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். பெஸ்ட் கேஸை லோயர் பவுண்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு ஈக்குவலாக இருந்தால் தென் இட் இஸ் கால் பிக் தீட்டா. அது கால்குலேட் பண்ணுறது தட் இஸ் பிக் ஓ என்ன ஃபார்முலாவோ அது ப்ளஸ் பிக் ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலாவோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பை 2 பண்ணும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள், லீனியர் சர்ச்சில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமே வந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் 1 ஓங்கிறது இங்கே ஆர்டர், ஒரு டைம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஒமேகா வந்து 1. அதே பிக் ஓ என்னவாக இருக்கும், எதுவுமே வரலன்னா 0. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்பர் ஆஃப் இன்புட் என்னை பொறுத்து இருக்கும். Then what is average? n plus 1 by 2. So it depends on n, order of n. This is how omega is calculated. Theta is calculated, average case. Best case la ennavo adu plus worst case la ennavo adu by 2. You will get average case efficiency. So in the மூணு language, big O, big omega, big theta. இந்த மூணுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? They are called asymptotic notation used to represent the time and space complexity. Big O ங்கிறது என்னது? worst case. So it is also called upper bound. நிறைய instructions இருக்கும். ஒமேகாங்கிறது best case. It is also called lower bound. தீட்டாங்கிறது when upper bound is equal to lower bound, average case efficiency. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ வந்து n log n, ஒமேகா n log nனா தீட்டாவும் என்னவாக இருக்கணும் n log n. இப்போ see this example, ஒமேகா வந்து ஆர்டர் ஆஃப் 1, அதான் ஒரு ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வேணுங்கிற எலிமெண்ட் கிடச்சிருச்சு, ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா 1. நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணதுன்னா n. இப்போ n plus 1 by 2 வந்து ஆவரேஜ் தீட்டா வேல்யூ. So this is how the algorithm complexities are measured. Thank you students. Hope you have understood better. If you feel to have any clarification, be free to call me.